அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகம் தரும் தசா புத்திகள். இப்போ ஒரு ஜாதகத்தில் 12 ராசி கட்டங்கள் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது. இதில் லக்னப்புள்ளி லா அப்படின்னு போட்டிருக்கிற இடம் தான் 1ஆம் இடம். அந்த லக்னப்புள்ளி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த உலகிற்கு குழந்தையாக சின்ன குழந்தையாக பிறக்கும்போது தாயின் யோனியிலிருந்து வெளியே வரவும் மூச்சு விட்டு அழுக ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில், குழந்தை அந்த அழுகிற நேரத்தில் வானில் எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல நின்றுச்சோ அது உங்கள் ராசி கட்டத்தில் வரையப்பட்டிருக்கு. அந்த லக்கணம் நின்ற நீங்கள் அந்த யோனியிலிருந்து வெளியே வந்த நிமிஷத்தில் சூரியன் எந்த லக்கண புள்ளியில் நின்றுச்சோ அதுதான் உங்களுக்கு லக்கணமாக வருகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு உரிய பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அனுபவிக்க போகிற கர்ம வினைகள் உங்கள் ஜாதகத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். தலையெழுத்துன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது உங்கள் ஜாதகம்தான். இந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல நிற்கிறதோ அதற்குரிய பலன்களை நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க. இதை யாராலும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. பிக் பாஸில் சொன்ன மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரியா? ஐயோனாலும் சரி அம்மானாலும் சரி அதற்குரிய பலன்களை நாம் அனுபவிச்சு தான் ஆகும். அது 1, 5, 9 அதில் எந்த கிரகங்கள் நிற்குதோ அது கர்ம வினைகள். அது மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. 1, 4, 7, 10 அது ராசினாலும் சரி லக்கணம்னாலும் சரி, இது நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய முயற்சிகள். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாவங்கள் புண்ணியங்கள். இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள் மற்றும் முயற்சிகள் மூலமாக இந்த பிறவியில் இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சொத்து சுகங்கள் என்ன, வம்பு வழக்கு பிரச்சனை, நீங்கள் எதில் போய் மாட்டிக்கிட போகிறீங்க, எல்லாமே 1, 4, 7, 10 என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வர்ற மனைவி எப்படி இருப்பாங்க, உங்களுடைய வண்டி வாகனம் வீடுகள்லாம் எப்படி எந்த அமைப்பில் இருக்கும், எந்த வாசலில் இருக்கும், சரிங்களா? அப்போது உங்களுடைய குணநலன் எல்லாமே, உங்களுடைய திறமை என்ன எல்லாமே அதில் நீங்கள் மேலே சிலர் படித்து மேலே நல்ல திறமைசாலி ஆகிறாங்க. நீங்கள் திறமைசாலியா இல்லையா எல்லாமே இந்த 1, 4, 7, 10 தீர்மானிச்சிடலாம். அது நீங்கள் பார்த்து உங்களை செதுக்கிக்கிறது தான். இது தவிர்த்து சில மறைவு ஸ்தானங்கள்னு ஒன்று இருக்குது. நல்ல ஸ்தானங்கள் அந்த 1, 5, 9 மற்றும் 1, 4, 7, 10 கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்லாம் பெஸ்ட்டு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற இடம் 3, 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற இடத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு கெடுதலையே தரும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்தானங்களில் இந்த 3, 6, 8, 12 நல்ல கிரகங்கள் போய் நின்றுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1, 5, 9, 1, 4, 7, 10 கேந்திர திரிகோணத்தில் நின்றால் நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல கிரகங்கள் இந்த 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் போய் நின்று அது தசாபுத்தி நடத்தினால் நமக்கு கெடுதலான பலன்களை வாரி வழங்கும். பூரா கோர்ட்டு கேஸு நல்லா அது வரைக்கும் அந்த திசை வர்ற வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்திருக்கும். வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வாட்டில் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கெட்ட மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அடிதடி, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, விவாகரத்து, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அனைத்து பிரச்சனைகளும் வரும். நோய், அது வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருப்பார், திடீர்னு பார்த்தா சுகர் வந்துடும், திடீர்னு பார்த்தா அவருக்கு அட்டாக் வந்துடும், திடீர்னு பார்த்தா அவருக்கு வேறு ஏதாவது வாத நோய் வந்துடும். ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அப்படியே தடம் மாறுது பார்த்தீங்களா? இதுதான் அது அந்த பிரேக்கப். அந்த 3, 6, 8, 12 இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது
இதுபோல் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஜோதிடம் வந்து கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த 3, 6, 8, 12 அதிபதிகள் பகை நீசம் இந்த மாதிரிலாம் ஆனாலும் உங்களுக்கு ஜாதகத்தில் பாதிக்கும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசாபுத்திகள் என்ன? ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த யோகம் தரக்கூடிய தசாபுத்திகள் காலத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிரும். திருமணத்திற்காக அந்த இளைஞர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு டக்குன்னு பொண்ணு அமைந்து விடும். சரி, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியத்துக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த தசாபுத்தி காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு வாசல் பிளாட்டுகள்லாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இடம் வாங்கிடுவாங்க, வீடு கட்டுவாங்க. சரிங்களா? இதுபோல் தொழில் ஸ்தானங்களில் தொழில் சுமாராகவே ஓடிட்டுருக்கு, தொழிலை மாற்றணும் அல்லது தொழில் இருக்கிற தொழிலை நல்லா விரிவுபடுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு முன்னேற்றம் வந்துடும். லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கிடைக்காமல் இருக்கும், லோன் கிடைத்து விடும். பதவி உயர்வுக்கு இப்போ வேலை பார்ப்பாங்க, பதவி உயர்வுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, பதவி உயர்வு கிடச்சிடும். சரி, ஒரு இளைஞன் இருக்கான், படித்து முடிச்சுட்டான், அவனுக்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான்னா அந்த தசாபுத்தி வந்துச்சுன்னா வேலை கிடச்சிடும். இப்படி பல நன்மைகள் அவரவர் அந்த வயதிற்கேற்றாற்போல் இந்த தசாபுத்திகள் அவர்களுக்கான வசதிகளை வாரி வழங்கும், வெற்றிகளை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லக்கணத்திற்கு எந்த ராசிகள் எந்த கிரகங்கள் அவங்களுக்கு திசை நடத்தும் பொழுது யோகம் அடிக்கும். யோகம் வரும்னு பார்த்தோம்னா இப்போ மேச லக்கணம் வருஷப்படி வந்துடும். மேச லக்கணத்திற்கு சூரிய திசையும் குரு திசையும் யோகக்காரர்கள். சரிங்களா? சரி, இப்போது ரிஷபராசி, ரிஷப லக்கணம், இவங்களுக்கு புதன் திசையும் சனி திசையும் யோகக்காரர்கள், யோக தசா. இப்போ இவங்களுக்கு சனி திசையும் புதன் திசையும் யோகம் அடிக்கும். சரிங்களா? சரி, இப்போ மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு மிதுன லக்கணக்காரங்களுக்கு சுக்கிர திசையும் சனி திசையும் யோகத்தை செய்யும். சரிங்களா? சரி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திசையும் குரு திசையும் யோகத்தை செய்யும். சரிங்களா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு திசையும் செவ்வாய் திசையும் யோகத்தை செய்யும். ஓகேவா? கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி திசையும் சுக்கிர திசையும் யோகத்தை செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு விருச்சிக ராசி இப்போ இவங்களுக்கு வந்து எது யோகத்தை செய்யும் அப்படின்னா குரு திசையும் இவங்களுக்கு புதன் திசையும் யோகத்தை செய்யும். சரிங்களா? சரி, தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் திசையும் சந்திர திசையும் யோகம் செய்யும். சரிங்களா? தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் திசையும் சந்திர திசையும் யோகத்தை செய்யும். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசையும் புதன் திசையும் யோகத்தை செய்யும். கும்பராசிக்காரர்களுக்கு புதன் திசையும் சுக்கிர திசையும் யோகத்தை செய்யும். சரிங்களா? யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு. மீன லக்கணக்காரங்களுக்கு கடக ராசியும் அதாவது சந்திர திசையும் விருச்சிக ராசியான அதிபதியான செவ்வாய் திசையும் மிகப்பெரிய யோகங்களை செய்யும். இது உங்கள் ராசி, நீங்கள் என்ன லக்கணம் ராசின்னு பார்த்துக்கோங்க. அந்த ராசி அந்த லக்கணத்துக்காரங்களுக்கு நான் கூறிய அந்த கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், அதாவது அவங்களுக்கு
நார்மலாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில், அதாவது கரடு முரடான சாலையில் போய்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 4 வழி சாலையில் பயணம் செஞ்ச மாதிரி இருக்கும். இது சந்திர திசை, புதன் திசை உள்ளவங்களுக்கு. அதே இது குரு திசை, சுக்கிர திசை. சில ஜாதகக்காரர்களுக்கு அவங்க பிறந்த அந்த நட்சத்திரத்தை பொறுத்து இந்த தசாபுத்திகள் மாறும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு குரு திசை, சுக்கிர திசை வந்தால் அவங்க 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, பறக்கும் சாலையில் பயணம் செய்கிறது போல் பறந்து வேகமாக முன்னேறுவாங்க. சரிங்களா? சனி திசை, செவ்வாய் திசை, இது ரெண்டும் ஒரு சாதாரண 2 வழிச்சாலையில் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சிலருக்கு ராகு, கேது அவங்க திசை நடத்துவாங்கள்ல, அவங்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை. இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ, எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறாங்களோ அந்த ராசி கட்டம், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 1, 5, 9, 1, 4, 7, 10, அதே போல் மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12. ராகு கேதுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11, 2, 5, 8, 11. இது எல்லாமே இந்த இடத்துல நின்றால் யோகம். இவங்க நல்ல இடத்த விட கொஞ்சம் இவங்க கெட்ட பார்ட்டிகள் இல்லையா, அதனால் கெட்ட இடத்துல இருக்கும்போது, ஏன்னா அந்த கெட்ட இடங்களில் அந்த தன்னுடைய காரகத்துவத்தை அந்த கிரகம் இழந்துடும். அப்போ கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் கெட்ட அந்த மறைவு ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது தனது கெட்ட செயல்களை குறைத்து கொள்ளும். அப்போ கெட்டது குறைச்சிக்கிறதுனா என்ன செய்யும்? நல்லது செய்யும். திடீர்னு பண வரவுகள், ராகு தசை நடக்கும்போது திடீர் பண வரவுகள் நடக்கும். திடீர்னு கல்யாணம் ஆயிடும். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லாமே அப்படி ஒரு, அதாவது என்னென்னா திடீர்னு அமையும், திடீர் யோகம், அதிர்ஷ்டம். ஸோ அதனால் இந்த கிரகங்கள் அந்தந்த லக்னத்திற்கேற்ற தசாபுத்திகளின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் தங்களது நற்பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும். நன்றி, வணக்கம்.